கணக்கன்பட்டி சித்தர் அல்லால் நல்லதாகவே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்த்துட்டு இருக்கிற வீடியோ காட்சி என்ன அப்படின்னா, மனிதரோடு மனிதராக வாழ்ந்து பல்வேறோட வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை தீர்த்தக்கூடிய அற்புதம் நிறைந்த ஒரு மகான் தான் கணக்கன்பட்டி சித்தரையா ஜீவ சமாதியில் பூஜை நடைபெற்று கொண்டிருக்கு. இந்த பௌர்ணமி பூஜை அப்படிங்கிறது ரொம்பவே பிரம்மாண்டமாக நடத்தப்படக்கூடிய அற்புதம் நிறைந்த ஒரு பூஜை. இந்த பூஜையில் நம்ம கலந்து கொண்டோம் அப்படின்னா தலையெழுத்தே மாற்றக்கூடிய ஒரு வல்லமை படைத்ததாக இருக்குது. இப்படிப்பட்ட புனிதம் இந்த நாளில் பௌர்ணமியும் வைகாசி விசாகமும் இணைந்து வரக்கூடிய இந்த நாளில் நம்ம எப்படி வழிபாடுகள் செய்யணும், மேலுமே இந்த ஆலயத்திற்கு சென்றால் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன, மேலுமே இந்த ஆலயத்தில் தீராத பிரச்சனைகள் எல்லாமே தீர்த்துக்கூடிய அற்புதம் நிறைந்த ஒரு மகானாக இந்த ஆலய கோயிலானது இருக்குது. ஸோ இந்த ஆலயம் ஆரம்ப காலத்தில் தன்னை நாடி வரவங்களுக்கு புதிய உடைகள் உணவுகளை வாங்குவதை தடுத்து சித்தர்கள் தங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பட்டற்ற நிலையை உணர்த்தியவர் தான் இந்த கணக்கன்பட்டி சித்தர் ஜீவ சமாதியில் இருக்கக்கூடிய அற்புதம் நிறைந்த மகான் கணக்கன்பட்டி சித்தர். இவர் பார்த்தீங்களா திண்டுக்கல் மாவட்டம் பழனிக்கு அருகில் இருக்கக்கூடிய கணக்கன்பட்டியில் வாழ்ந்த சித்தர்கள், குறிப்பாக அழுக்கு மூட்டை சித்தர் அப்படின்னு பலராலும் அழைக்கப்பட்ட அற்புதம் நிறைந்த மகானோட ஆலயம் தாங்க இந்த கணக்கன்பட்டியில் இருக்குது. இது பழனியிலிருந்து ஒரு 8 கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த ஆலயமானது அமைஞ்சிருக்கு. மேலுமே ரொம்பவும் பிரசித்தி பெற்ற இந்த அற்புதம் நிறைந்த கணக்கன்பட்டி சித்தர் ஆலயம் அற்புதமான பல யோகங்களை பல்வேறோட வாழ்க்கையில் கொடுத்துருக்கு. பழனியிலிருந்து 8 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு. மேலுமே கணக்கன்பட்டியில் வாழ்ந்த சித்தரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இவர் தன்னுடைய வாழ்க்கையை பொது வாழ்வில் அர்ப்பணித்து கொண்டு இவர் தினமுமே கடவுளுக்காக பணியாற்றுவார். இவருடைய உடல் முழுவதும் பச்சை நிறம் கொண்ட சட்டை, அதே மாதிரி அழுக்கு வேட்டியை மட்டுமே இவர் அணிந்திருப்பார். அது மட்டும் இல்லாமல் இவர் ஒரு பெரிய மூட்டையை எப்போதுமே வைத்து கொண்டு இருப்பார். அதனை எங்கே போனாலுமே தூக்கி கொண்டு தான் போவார். இந்த மூட்டையை யாராவது தொட வந்தாங்க அப்படின்னா ரொம்ப கோபமாக கத்தி அவங்கள விரட்டிடுவாராம். கடவுளோட அனுகிரகத்தினால பல்வேறு வகையான அற்புதங்கள் நிகழ்த்தி பிறகு ஜீவ சமாதியும் அடைந்து விட்டாருங்க. மேலுமே இந்த ஆலயத்திற்கு சென்றாலே பல்வேறோட வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் இருக்கிறது எல்லாமே சரியாகக்கூடிய ஒரு அற்புதம் வாய்ந்த ஒரு அருமையான ஒரு கோவிலாக இருக்குது. மேலுமே இந்த ஆலயத்திற்கு போனோம் அப்படின்னா நம்மளுடைய தலையெழுத்தை மாற்றக்கூடிய ஒரு வல்லமை படைத்திருக்கு. அதுவும் பௌர்ணமி அமாவாசை பூஜையில் ரொம்ப சிறப்பாக ரொம்ப பிரம்மாண்டமாக இந்த ஆலயத்தில் பூஜைகள் நடைபெறும். அதில் கலந்து கொண்டால் ரொம்ப நல்லது. அதே மாதிரி இதில் பார்த்திங்கன்னா இந்த ஆலயத்திற்கு போனோம் அப்படின்னா ஒரு நல்ல அதிர்வலைவுகள் உணர்வதை உங்களாலே உணர முடியும். கண்டிப்பாக இந்த ஆலயத்துக்கு போயிட்டு வாங்க. என்னுடைய அனுபவத்திலிருந்தும் சொல்கிறேங்க, இந்த ஆலயம் ரொம்ப ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு கோயிலாக இருக்குது. மேலுமே தன்னோட சித்தத்தை சிவன்பால் வைத்தவங்க தான் மனம் மொழி மெய் கடந்தவங்க, நம்மை வாழ்விக்க வந்த மகான்கள், நமக்கு குருமார்களும் கூட. ஒரு குடும்பத்திற்கு குடும்பத் தலைவன் தேவை, ஊருக்கும் தலைவன் தேவை, நாட்டிற்கும் தலைவன் தேவை. அதே போல தான் நம்மிடம் இருக்கக்கூடிய ஆன்மா உயர்வு பெற தலைவன் தேவை. இங்கே தலைவன் குருவாக வருகிறாங்க. அதே போல தான் அனைத்து ஆன்மாக்களுக்கும் ஒரே தலைவன் அப்படிங்கிற நிலை அல்ல. ஒவ்வொரு ஆன்மாவின் பரிபவக்கத்திற்கும் ஏற்ப ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு குருமார்கள் வைக்கிறாங்க. எப்படி ஒவ்வொருவரோட உடை மற்றவங்களுக்கு பொருந்தாதோ குருமார்களும் அப்படித்தாங்க. சில பேர்த்துக்கு அகத்தியர், சில பேர்த்துக்கு மகா பெரியவர் என சொல்லலாம். அந்த வரிசையில் நவகோடி சித்தர்கள் கால் பதித்த இந்த பூமி இது. இன்றைய பதிவில் கணக்கன்பட்டி மூட்டை சாமிகள் தரிசனம் பெற இருக்கிறோம். பழனியிலிருந்து கணக்கன்பட்டி அப்படிங்கிற ஊரானது இருக்குது. இங்கு மூட்டை சித்தர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருவர் இருந்திருக்கிறாரு. தற்போது தன்னோட தூள உடலை துறந்து விட்டார். சிலரெல்லாம் அவரை பார்க்க போனால் போடா இங்கே எதுக்கடா வந்த அப்படின்னு சொல்லி துரத்துவாராம் இவர் வாழ்ந்த காலத்தில். சிலரை பார்த்து அந்த கல்லையெல்லாம் பொறுக்கி இந்த பக்கம் போடு அந்த பக்கம் போடு அப்படின்னு சொல்லுவாராம். பொதுவாகவே சித்த புருஷர்கள் தன்னலம் இல்லாதவங்க அப்படின்னு சொல்கிறத நம்ம கேள்விப்பட்டுப்போம். சிலரெல்லாம் இப்பொழுது எப்படியோ இருக்கிறாங்க. ஆனால் இவர் இப்பொழுது கூட ஒரு மாட்டு கொட்டகை போன்ற ஒரு இடத்துல தான் அவர் வாழ்ந்த காலத்தில் இருந்தாராம். திடீரென்னு பார்த்தீங்களா இவருக்கு பார்த்தீங்களா உடல்நிலை சரியில்லாமல் போயிடுதான். சுவாமிகள் உண்மையிலேயே ஒரு மகான். ஏன்னா கடந்த 50 வருடங்களுக்கு மேலாக அவரை இந்த பழனியில் அறிந்தவர்கள் ஏராளம் அப்படின்னே சொல்லலாம். பழனியில் அவருக்கு பக்தராக இருந்த பணக்காரர்கள் பல பேருமே இருக்காங்க. ஆனால் மூட்டை சாமிகள் நினைத்திருந்தால் எப்படியோ அவர்களை பயன்படுத்தி கொண்டிருக்கலாம். ஆனால் அவரோட வாழ்க்கை முறையே வேறு. நம்மிடம் இருக்கக்கூடிய குறைகளை அகற்றுவாரே இவர் பார்த்திங்களா அவதரிச்சிருக்கிறாரு. எவரேனும் இவர்கிட்ட பணமோ பொருளோ கொடுக்க வந்தாங்க அப்படின்னா முதல்ல அவங்கள விரட்டி விடுவாராம். எவரிடம் இருந்தும் ஒரு சல்லி காசு
கூட வாங்க மாட்டாராம், யாருக்கிட்டையுமே எதுவும் கேட்கவும் மாட்டாராம். இப்போது கூட இவரோட சில பக்தர்கள் இதே கணக்கன்பட்டியில் இவர் பார்த்திங்களா தங்குவதற்காக ஒரு சித் சபை கட்டி வைத்து வருகிறாங்களாம். அதற்கு இவர் முறையாக ஒப்புதல் தரவில்லை. அந்த அளவுக்கு ஒதுங்கியே இருப்பாராம் இவர் கணக்கன்பட்டியில். இவர் மேலுமே கூட கணக்கன்பட்டியில் ரொம்பவே பிரம்மாண்டம் வாய்ந்த ஒரு கோவிலாக இந்த ஆலயமானது இருக்குது. அதே மாதிரி ஆரம்ப காலத்தில் பார்த்திங்களா இங்கே பார்த்திங்களா ஒரு சில பக்தர்கள் தான் இந்த கணக்கன்பட்டி சித்தர் ஆலயத்திற்கு வந்து வழிபட்டுருக்காங்க. ஆனால் அவருடைய புகழ் பேர் எல்லாம் ஊர் முழுவதும் பரவ இப்போ ஒரு நாளைக்கு 50,000 கிட்டத்தட்ட 50,000 பக்தர்கள் வந்து வழிபடக்கூடிய ஒரு பெரிய ஆலயமாக இந்த ஆலயமானது மாறிடுச்சு. மேலுமே நிறைய பேரோட வாழ்க்கையில் பல்வேறான அதிசயங்களை நிகழ்த்தக்கூடியவர் தான் இந்த கணக்கன்பட்டி சித்தர். இவரை தரிசிப்பதன் மூலம் மன அமைதி, குடும்பத்தில் முன்னேற்றம், தீராத வியாதிகள் நீங்குவதாக பக்தர்கள் சொல்லப்படுறாங்க. மேலுமே இந்த விழாக்களில் அதாவது பௌர்ணமி, அமாவாசை பூஜையில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொள்வாங்க. இங்கே எளிமையான வழிபாடு தாங்க, ஆடம்பரமற்ற எளிய வழிபாட்டு முறைகள் இந்த சித்தரோட சிறப்பம்சமாக இருக்குது. பழனி ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு இப்போ கணக்கன்பட்டி பழனி அப்படின்னாலே முதல்ல பழனி தான் வரும். இப்போ வந்து பார்த்திங்களா பழனி ஞாபகம் வருது, அடுத்ததாக கணக்கன்பட்டி சித்தரையாவோட ஆலயம் தாங்க ஞாபகம் வருது. மேலுமே திண்டுக்கல் மாவட்டம் பழனி தாலுக்கா உள்ளிட்ட கணக்கன்பட்டி கிராமத்தில் அழுக்குமுட்டை சித்தர் சமாதியானது அமைச்சிருக்கு. இங்கே அவருடைய பக்தர்கள் ஆலயம் அமைச்சு வழிபட்டு வராங்க. மேலுமே இவரை தரிசிக்க தினமுமே ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அங்கு செல்வதை வழக்கமாக கொண்டிருக்காங்க. காலை 6 மணி முதல் மதியம் 1 மணி வரைக்கும், மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரைக்கும், காலை 7 மணிக்கு சிறப்பு மண்டல பூஜையும் நடைபெறுங்க. கணக்கன்பட்டி சித்தர் எந்த நேரமுமே பரட்டை தள்ளியுடனும் அதற்கு மேலே ஒரு துண்டை வைத்து தலப்பா கட்டியிருப்பார். இவர் பழனியில் இருக்கக்கூடிய அனைத்து கோவில்லையுமே சுற்றி வருவாராம். ஆரம்பத்தில் இவரை கண்ட ஊர் பொதுமக்கள் அனைவரும் இவர் ஒரு பைத்தியம் அப்படின்னு சொல்லியும் கல்லால் அடித்து விரட்டிக்கூடிய ஒரு சம்பவம் நடந்திருப்பதா சொல்கிறாங்க. இவர் எப்போதுமே அழுக்கு மூட்டையை கையில் வைத்து சுற்றி வருவதனால இவரை பழனி சுற்று வட்டார பொதுமக்கள் எல்லாருமே அழுக்கு மூட்டை சித்தர் அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிருக்காங்க. இதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அவருடைய கஷ்டம் மட்டும் இல்லாமல் நம்மளுடைய கர்மாக்களையும் சுமர்ந்து அவர் இருக்கிறதுனால தான் அவர் அழுக்கு மூட்டை சித்தர் அப்படின்னு பேர் பெற்றாராம். மேலுமே பழனியில் 2 பெரிய மலைகள் இருக்குது. அதில் ஒன்று பழனி முருகன் கோவில், மற்றொன்று இடும்பன் கோவில். இவர் அந்த இடும்பன் கோவிலில் தான் பல வருடங்கள் வாழ்ந்து வந்ததாக ஒரு தகவலுமே சொல்லப்படுது. பிறகு பழனி மலைகள் அருகில் இருக்கக்கூடிய கணக்கன்பட்டி அப்படிங்கிற ஊரில் சுற்றி வந்தாராம். அப்பொழுது தான் ஒரு நாள் அமைந்திருந்த பொழுது அங்கே வழியே சென்ற ஒரு கார் ஒன்றை வழிமறிச்சாராம். அந்த காரின் உள்ளே பார்த்திங்களா வெளிநாட்டிலிருந்து வந்த தம்பதிகள் தன்னுடைய மகனுக்கு வாய் பேச முடியாமல் இருந்ததுனால அவங்க பழனிமலை முருகனை தரிசனம் செய்ய போயிட்டு இருந்தாங்களாம். அவங்கள கணக்கன்பட்டி சித்தர் காரில் இருந்து இறங்கி வா அப்படின்னு சொன்னாராம். அந்த தம்பதிகளுக்கு என்ன செய்யறது அப்படின்னு தெரியாமல் இருந்தாங்களாம். பிறகு காரில் இருந்து இறங்கி வந்தாங்களாம். அந்த பெண்மணிக்கிட்ட எதிரில் இருக்கக்கூடிய ஒரு கடையில் போயிட்டு ஒரு பிரியாணி பொட்டணம் வாங்கிட்டு வா அப்படின்னு சொன்னாங்களாம் அந்த கணக்கன்பட்டி சித்தரையா அவர் வாழ்ந்த காலத்தில். அந்த பெண்மணிக்கு என்ன செய்கிறது அப்படின்னு தெரியாமல் அந்த ரோட்டிற்கு எதிரே இருக்கக்கூடிய ஒரு பிரியாணி கடையில் போய் பிரியாணி பொட்டணம் ஒன்று வாங்கிட்டு வந்தாங்களாம். இதில் என்ன ஒரு ஆச்சரியம், ஒரு சங்கடமான விஷயம் அப்படின்னா அந்த பெண்மணிகள் பார்த்திங்களா அசைவம் சாப்பிட மாட்டாங்களா, சைவத்தாராம். அந்த பெண்மணி மற்றும் அவங்களோட குடும்பம் ஒரு சுத்த சைவ குடும்பமாக இருக்காங்க. அந்த பெண்மணிக்கு பிரியாணி பிடிக்காதனால அவங்களுடைய மூக்கை பிடித்து கொண்டே அவங்க வந்திருக்கிறாங்க. பிரியாணி வாங்கி வந்திருக்காங்க. பிரியாணி வாங்கி வந்த பிறகு கணக்கன்பட்டி சித்தர் இந்த பிரியாணியை உன்னுடைய மகனுக்கு கொடு அப்படின்னு சொன்னாங்களாம். அந்த பெண்மணி ஒரு தடுமாற்றத்தோடு ஒரு தயக்கத்தோடையே அந்த வாங்கி வந்த அந்த சாப்பாட்டை பிரித்து பார்த்தாங்களாம். திடீர்னு ஒரு ஆச்சரியம் நிகழ்ந்துதான். என்ன அப்படின்னா அந்த பெண்மணி வாங்கி வந்ததோ பிரியாணி, ஆனால் அந்த பொட்டணத்தில் இருந்ததோ சாம்பார் சாதமாக மாறிண்டுதான். இதனை பார்த்து ஒரே ஆச்சரியம் அடைந்த அந்த பெண்மணி அவருடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் கணக்கன்பட்டி சித்தரை பார்த்து என்னடா ஆச்சரியமாக இருக்குதுன்னு ஒரு ஷாக்காக பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த வழியாக அந்த அம்மாவை நோக்கி ஒரு வண்டி வந்திருக்கு. அதை பார்த்து அந்த பையன், அந்த வாய் பேச முடியாத இருந்தான் இல்லையா, அந்த பையன் அம்மா வண்டி வருது ஓரமாக வாங்க, வாய் பேசாமல் எல்லாம் இருந்தான் இல்லையா அவன் வாங்க ஓரமாக அப்படின்னு சொல்லி கத்திருக்கான். இது பார்த்த உடனே அந்த அம்மாவுக்கு ஒரே சாக்கு. என்னடா திடீர்னு நம்ம பையன் வாய் பேச மாட்டானே, திடீர்னு வாய் பேசலாம், எல்லாம் ஒரு அதிசயமாகுது. நம்ம பிரியாணி பொட்டணம் வாங்கிட்டு வந்து சாம்பார் சாதமாக மாதிரி இருந்தது, திடீர்னு நான் வாய் பேச முடியாத பையன் திடீர்னு வாய் பேசுகிறான், இது எல்லாம் ஒரு அதிசயமாகுது, இது எல்லாமே இவரோட மகிமை தான், அந்த கணக்கன்பட்டி சித்தர் ஐயாவோட மகிமை தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அந்த குடும்பத்தார் சேர்ந்து இந்த சித்தர் ஐயாவை
காலில் விழுந்து வணங்கிட்டு மறுபடியும் இவங்க பழனி மலைக்கு போகாமல் அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டாராம். இவ்வளவு பல்வேரோட வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை தீர்த்தக்கூடிய ஒரு அற்புதம் நிறைந்த மகானாக இந்த கணக்கன்பட்டி சித்தர் ஐயா இருக்கார். இந்த ஆலயத்திற்கு போனோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள், துன்பங்கள், தீராத பிரச்சனைகள், இப்போ நீண்ட நாளாகவே திருமணம் ஆகாது இருக்கிறவங்க கூட, என்னுடைய அனுபவத்தில் கூட ஒருத்தருக்கு பார்த்திங்களா, அவருக்கு திருமணம் ஆகாத ஒரு 2-3 வருஷம் தள்ளியே போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறமேட்டு அவர் திருமணம் ஆகணும்னு சொல்லிட்டு அவர் இந்த கணக்கன்பட்டி ஆலயத்திற்கு போனார். அவருக்கு ஒரு 3 மாதம் போனார். தொடர்ந்து 3 மாதம் போனோன்னா அந்த அவருக்கு வந்து நிச்சயம் ஆயிடுச்சு. அடுத்த உடனே அந்த பொண்ணையும் கூட்டிகிட்டு அடுத்தது எங்கள் பஸ்ஸில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே சாப்பாட்டை அரேஞ்ச் பண்ணிவிட்டு அவருக்கு எல்லாத்துக்கும் வாங்கி அன்னதானமாக கொடுத்தாரு. அதே மாதிரி போயிட்டு மறுபடியும் வந்தாங்க. ஒரு 2 மாதத்தில் கல்யாணம். இப்படி ஒரு தொடர்ந்து, அதாவது உடனே இப்போ கணக்கன்பட்டி இன்றைக்கி போனால் உடனே நாளைக்கு திருமணம் ஆகுமானா அப்படி கிடையாது. ஒரு 5 அல்லது 6 மாதம் அமாவாசை பௌர்ணமி நாளில் ரொம்ப சிறப்பாக பூஜைகள் நடைபெறும். இந்த ஆலயத்திற்கு கண்டிப்பாக போங்க. உங்களுடைய தலையெழுத்தே மாற்றக்கூடிய ஒரு சிறப்பு வாய்ந்த கோவில் அப்படின்னு சொன்னால் இந்த கணக்கன்பட்டி சித்தர் கோவிலை சொல்லலாம். முழு நம்பிக்கையோடையும், அதாவது ஏனோ தானோ அப்படின்னு போகக்கூடாது. கண்டிப்பாக ஒரு முழு நம்பிக்கையோட முடியும், கண்டிப்பாக ஆண்டவன் அருள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மனதார வேண்டிக் கொண்டு கண்டிப்பாக நீங்கள் போயிட்டு அங்கே போயிட்டு ஒரு தீபம் ஏற்றி வழிபட்டு வாங்க. கண்டிப்பாக அங்கே கணக்கன்பட்டி சித்தர் ஐயா ஆலயத்திற்கு போகும்போது நீங்கள் பணமோ காசோ பொருளோ கொண்டு போக தேவையில்லை. ரொம்ப முக்கியமான விஷயம், கணக்கன்பட்டி சித்தர் ஐயா ஆலயத்திற்கு பார்த்திங்களா, அவருடைய ஜீவ சமாதிக்கு பூக்கள் உங்களால் முடிந்த அளவுக்கு ஒரு 20 ரூபாய்க்கு பூக்கள் வாங்கிட்டு போய் போட்டிங்களாவே போதும். அதே மாதிரி அங்கே போயிட்டு தீபம் போட்டு நீங்கள் நெய் தீபம் போட்டு வணங்கிட்டு வாங்க. உங்களுடைய வேண்டுதல் அனைத்துமே சூப்பராக நீங்கள் நினைத்தது எல்லாமே நடக்க அற்புதம் வாய்ந்த ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு கோவில் அப்படின்னா இந்த கணக்கன்பட்டி சித்தர் ஐயா ஆலயம் தான். கண்டிப்பாக போயிட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கையிலையும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் கணக்கன்பட்டி ஆலயத்துக்கு இதுக்கு முன்னாடி போயிருக்கீங்களா? உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது வேண்டுதல் நிறைவேறிக்கா அப்படிங்கிறதையும் எங்கள் கூட கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. இது மற்றவங்களுக்கும் யூஸ் ஆகும் இல்லையா? அதே மாதிரி இந்த கணக்கன்பட்டி ஆலயத்திற்கு போயிட்டு வந்தோம் அப்படின்னா நிச்சயமாக மன நிம்மதி, நல்ல ஒரு அதிர்வலைகள் ஏற்படுவதை உங்களாலேயும் உணர முடியும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் சந்திக்கலாம். அதே மாதிரி இந்த கணக்கன்பட்டி ரொம்ப ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு ஆலயமாக இருக்குது.